வணக்கம், இது அரசியல் பேட்டை. இன்றைய அரசியல் பேட்டையில் ஒரு சிறப்பு விருந்தினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு சுப்புரத்தினம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம்ண்ணா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். வந்தே மாதரம் விவகாரம் ஒரு பெரிய பிரச்சனையாக நாடு முழுவதும் ஆகியிருக்கு. குறிப்பாக நாடாளுமன்றத்தில் ஒரு 76 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பாடலை கட்டாயமாக பாட வேண்டும், இதை ஒரு தேசிய மரியாதைக்குரிய ஒரு விஷயமாக மாற்றுவது, எப்படி தேசிய கொடி இருக்கிறதோ ஜனகணமன பாடல் இருக்கிறதோ அது மாதிரியான ஒரு மதிப்புமிக்க விஷயமாக மாற்ற வேண்டும்னு சொல்லி ஒரு திருத்தம் உணர்ந்திருக்காங்க. திமுக கடுமையாக நீங்கள் எதுக்குறீங்க, என்ன காரணம்? இல்லை, ஆக்சுவலாக இது பாடலை ஒரு நேஷனல் சாங்காக ஜனவரி 24, 1950ஆம் ஆண்டு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோட சேர்மனாக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தலைமையில் கூடிய அந்த அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது. பிரச்சனை என்னன்னா, இட் கன்சிஸ்ட் ஆஃப் 6 ஸ்டான்ஸாஸ். அதில் 6 பத்திகள் உள்ளது. அரசியல் நிர்ணய சபை பங்கிம் சந்திர சாட்டர்ஜி 1875 எழுதி, அதை அன்றைக்கு வங்காளத்தில் வெளிவந்த ஆனந்த மத் என்ற பத்திரிகை 1882 வெளியிட்ட பொழுது அந்த 6 ஸ்டான்ஸாவையும் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி மிக தெளிவாக படித்து பார்த்து, இதில் முதல் 2 ஸ்டான்ஸா உள்ளபடியே நேஷனல் சாங் என்கிற ஒரு உயர்வை தரக்கூடிய வகையில், அங்கீகாரத்தை தரக்கூடிய வகையில் முதல் 2 பத்திகள் இருக்கிறது. மீதி இருக்கக்கூடிய 4 பத்திகள் என்ன பிரிவினைவாதத்தை தூண்டக்கூடிய வகையிலே, குறிப்பாக சிறுபான்மையினர், இஸ்லாமியர் மற்றும் கிறிஸ்தவர்கள் போன்ற, சீக்கியர்கள் போன்ற மத சிறுபான்மையரை சிறுமைப்படுத்தக்கூடிய வகையில், அவர்களை புறக்கணிக்கக்கூடிய வகையில், அவர்களை அந்நியர்களாக ஒதுக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. காரணம், அந்த 4 மீதி உள்ள 4 ஸ்டான்ஸாவில் என்னென்ன பத்திகள்னா, ஒரு பத்தி துர்க்கை அம்மனை புகழ்ந்து பாடுகிறது, இன்னொரு பத்தி லட்சுமியை பற்றி, எனக்கு செல்வம் வாரித்தாரும் லட்சுமியை என்று பாடுகிறது, இன்னொரு பத்தி சரஸ்வதி தெய்வத்தை பாடுகிறது. இப்படி இந்து தெய்வங்களை எல்லாம் செக்யூலர் நாட்டில் பாடல், தேசிய பாடல் இருக்க, தேசிய பாடல் என்பது ஒரு செக்குலர் ஸ்டேட்ல மதச்சார்பற்ற ஒரு நாட்டில் எப்படி ஒரு மதத்தை மட்டும், இந்து மதத்தை மட்டும் முன்னிறுத்தி இந்துக்கள் வழிபடக்கூடிய தெய்வங்களை மட்டும் உயர்வாக காட்டி வரிகள் அமைந்திருப்பதனால் கடைசி 4 பத்திகளை தவிர்த்து விட்டு முதல் 2 பத்திகளை மட்டும் நேஷனல் சாங் என்று ஏற்றுக்கொள்ளலாம் என்று ஜனவரி 24, 1950 டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தலைமையில் கூடிய அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது. அதில் இருவேறு கருத்தே இல்லை. ஆனால் நேற்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சி, இன்றைக்கு ஒன்றிய தலைவக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஒரு உள்நோக்கத்தோடு நீண்ட நாட்களாக அவர்கள் என்னன்னா, 2 அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்ட 2 பத்திகளோடு இதை கட்டாயமாக நீங்கள் பாட வேண்டும் அது என்று சொல்லியிருந்தால், அதை வரிசைப்படுத்துவதில் தான் நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை கருத்து வேறுபாடு. நாம் என்ன சொல்கிறோம், தமிழ் தாய் வாழ்த்து முதலாவதாகவும், 2வது தேசிய கீதமும், 3வது வந்தே மாதரம் பாடலும் பாடுவதில் மாற்று கருத்து இல்லை. முதல் 2 ஸ்டான்ஸாவோட இருந்தால். ஆனால் நேற்று ஒரு உள்நோக்கத்தோடு அறிமுகப்படுத்திய முழு பாடலையும் பாட வேண்டும் என்பது அரசியல் நிர்ணய சபை எதை அங்கீகரித்ததோ, அரசியல் சட்டத்தை இயற்றிய அந்த பெருமக்கள் எதை விரும்பினார்களோ அதற்கு நேர் எதிராக பாரதிய ஜனதா கூடிய ஒற்றை குறிக்கோளான திரு சவார்கர் அவர்கள் விட்டு சென்ற எச்சமாக இருக்கக்கூடிய இந்த இந்திய தேசத்தை இந்து ராஷ்டிரமாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை முன்னெடுத்து செல்லக்கூடிய வகையிலே, நிறைவேற்றக்கூடிய வகையிலே இன்றைக்கு பாரதிய ஜனதாவானது ஒரு திட்டமிட்டு ஒரு சமுதாயத்தில் ஒரு in order to create unrest in the society, ஒரே நாளிலேயே மக்களவையிலையும் மாநிலங்களவையிலும் நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு அவ்வளவு அவசரம் என்ன அவசரம்? அதை தான் அவர்கள் திரு அமித்ஷா அவர்களும், உள்துறை அமைச்சர் அவர்களும், பிரதமர் அவர்களும் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி இதற்கு காரணம் என்று முழு பொறுப்பு காங்கிரஸ் கட்சி தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்தியா கூட்டணியை என்றைக்கு காங்கிரஸ் கட்சி டீஸ்டெபிலைஸ் பண்ண ஆரம்பித்ததோ, அது டீஸ்டெபிலைஸ் பண்றது எங்க ஆரம்பிக்கிறது? தமிழ்நாட்டில். துரோகம் எங்கே வெளிப்பட்ட வெட்ட வெளிச்சமாக வட மாநிலங்கள்லாம் செய்து வந்தார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சியே அன்றைய தலைவராக இருந்த, இன்றைய நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்களை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்காத காலத்தில், இதே அண்ணா அறிவாலயத்தில் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய சிறை தரப்புகளுக்கு காங்கிரஸ் கட்சியுடைய அன்றைய தலைவர் திருமதி சோனியா காந்தி அவர்களும் அவர்களுடன் இணைந்து வந்த செயல் தலைவராக இருந்த ராகுல் காந்தி அவர்கள் வந்த பொழுது, நம்முடைய கழகத்துடைய தலைவர், திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், தளபதியார் அவர்கள் தான் தெளிவாக சொன்னார்கள். He had given a clarion call to the country. இந்தியாவுடைய எதிர்கால பிரதமர் வேட்பாளராக நாங்கள் ராகுல் காந்தியை முன்னிறுத்துகிறோம் என்று காங்கிரஸ் கட்சியே நம்பிக்கையிலிருந்து இருந்த நேரத்தில் கிளைக்கே இருந்துதான் ஒரு குரல், நன்றி உணர்ச்சி கிளம்பிட்டு அதை அந்த குரலை கொடுத்தவர் நம்முடைய தளபதியார் அவர்கள். அப்படி அது மட்டுமல்ல,
தொடர்ந்து காங்கிரஸ் அகில இந்திய அளவில் 2 முறை எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட நாடாளுமன்றத்தில் பெறாத நேரத்தில் கூட நம்முடைய தலைவர் ஒவ்வொரு முறை ஒரு முறை 39 தொகுதியில் நாடாளுமன்றம் வென்று, இந்த முறை 40 வென்று, அதனுடைய எண்ணிக்கையில் பல்க் அமௌண்ட்டை கொடுத்தவர் வந்து நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அண்ணன் தளபதியார் அவர்கள். இவ்வளவு நன்மை செய்த நம்முடைய தலைவரை நிந்திக்கக்கூடிய வகையிலே, அவருடைய முதுகில் குத்தக்கூடிய வகையிலே, கூட்டணி உடன்பாடு ஏற்படுவதற்கு முன்னால் மாணிக்கம் தாகூர் போன்றவரை இன்னும் இருக்கக்கூடிய ஒரு சிலரை தூண்டிவிட்டு இந்த கூட்டணி ஒரு எதிரான மனநிலை மக்களிடம் உருவாக்கக்கூடிய ஒரு கேடுகட்ட செயலை முன்னின்று செய்தவர் இந்த ராகுல் காந்தி. அதற்கு பிறகு நம்முடன் நின்றார்கள், 5 தொகுதி வென்ற பிறகு மற்ற கூட்டணி கட்சியெல்லாம் தலைவரை சந்தித்து நன்றி தெரிவித்தார்கள். ஆனால் இன்னும் எந்த அண்ணா அறிவாலயத்தில் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையகமான அண்ணா அறிவாலயத்திற்கு எங்கே வந்து அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினார்களோ, எங்கே வந்து நம்முடைய தலைவருடன் உடன்பாட்டில் கையெழுத்திட்டு பிரச்சாரத்துக்கு சென்றார்களோ, எந்த கூட்டணியால் இந்த 5 எம்எல்ஏக்கள் வென்றார்களோ அவர்கள் நாகரிகம் கருதி, அரசியலில் அடிப்படை நாகரிகம் கருதி கூட அண்ணா அறிவாலயம் வந்து நம்முடைய தலைவர் பார்த்து நன்றி தெரிவிக்காமல் பின்னங்கால் பிடரில் அடிக்க பனையூர் சென்று இன்றைக்கு புதிதாக கட்சி உருவாக்கியிருக்கூடிய அவருக்கு ஆதரவு தெரிவித்த அவர்களுடைய காங்கிரஸ் என்றால் துரோகத்தின் மறுவடிவம் தான் காங்கிரஸ் என்பதை முதுகில் வித்துவதுதான் எங்கள் பிறர் முதுகில் சவாரி செய்வோம், வாய்ப்பு வந்தால் அடுத்த ஒரு முதுகில் தாவுவோம், தாவுகிற பொழுது எந்த முதுகில் சவாரி செய்தோமோ அந்த முதுகை எட்டி உதைத்து தள்ளிவிட்டு போவதுதான் எங்களுடைய வழக்கம் என்று காங்கிரஸ் கட்சி நிரூபித்த பிறகு இன்றைக்கு அகில இந்திய அளவில் இப்படி தூக்கி நிறுத்திய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதன் ஒப்பற்ற தலைவர் தளபதியார் அவர்களுக்கு துரோகம் செய்த இந்த காங்கிரஸ் கட்சி நிச்சயமாக வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி அமைப்புகளுக்கும் நிச்சயமாக துரோகம் செய்யும். அகில இந்திய அளவில் நம்ம எதிர்க்கக்கூடிய ஒரு அகில இந்திய அமைப்பு காங்கிரஸ் என்று இருந்தால் அதற்கு இங்கே அதுக்கு எந்த மரியாதையும் இல்லை. இந்த நேரத்தில் நாம் சவார்கர் விரும்பிய இந்து ராஷ்டிராவை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நீங்கள் கேட்டபடி அவசரமாக முந்தா நாள் வந்து மாநிலங்களிலும் நேற்றைய தினம் ராஜ்யசபாவிலும் இது மக்களவையிலும் இந்த மசோதாவை தாக்கல் செய்த பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா அவர்கள் போர்க்கோலம் பூண்டார்கள், வரலாற்றை சொல்லி வந்தார்கள். நம்முடைய நாடாளுமன்ற குழுவுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருமதி கனிமொழி அவர்கள் போர்க்கோலம் பூண்டார்கள், வரலாற்றை சொல்லி வந்தார்கள். 6 பத்திகளையும் அங்கீகரிக்க வேண்டும் என்று அன்றைக்கே சவார்கள் குரல் கொடுத்தார்கள். ஆனால் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தலைமையில் கூடிய கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி, அன்றைக்கு பண்டிட் ஜவஹர்லால் நேரு இருந்தார், அம்பேத்கர் அவர்கள் இருந்தார்கள், நம்முடைய தாகூர் ரவீந்திரநாத், தேசிய கீதவெளிய ரவீந்திரநாத் தாகூர் இருந்தார்கள். இவர்கள்லாம் இருந்து இல்லை இது மதச்சார்பற்ற நாடு, மதச்சார்பற்ற தன்மைக்கு பங்கு வந்துவிடக்கூடாது, எனவே பொதுவாக நாட்டை வாழ்த்தக்கூடிய 2 பத்திகள் இருந்தால் போதும் என்று அவர்கள் வந்து அதை நிலைநிறுத்தினார்கள். ஆனால் என்றைக்கு இவர் வந்து சவார்கர் வந்து இந்த 6 ஸ்டான்ஸை சேர்க்கணும்னு சொன்னாலும் அன்றைக்குத்தான் இந்தியாவில் பிரிவினை என்ற குரலே ஒலிக்க துவங்கியது. 1937 கூடிய காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி மீட்டிங்கில் விவாதம் வருகிறது. 1937 கூடிய காங்கிரஸ் செயற்குழுவில் விவாதம் வருகிறது. அப்பொழுது அன்றைக்கு இருந்த தலைவர்கள் எல்லாம் இல்லை நாட்டை பாராட்டக்கூடிய வாழ்த்தக்கூடிய 2 ஸ்டான்ஸை மட்டும் போதும், மற்ற 4 ஸ்டான்ஸாவை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்ன நேரத்தில் தான் சரி மற்ற மத சிறுபான்மை அமைப்புகளான முஸ்லீம் லீக் இன்னும் இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இன்னும் தொடர்ந்து இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸோடு பயணிப்பது சரியாக வராது, எனவே என்று உணர்ந்து தான் முஸ்லீம் லீக் என்ற அமைப்பை உருவாக்கி முதலாவதாக இந்த பாடலை வலியுறுத்திய பிறகுதான் அவர்கள் வந்து நாட்டு பிரிவினைக்கு குரல் கொடுத்தார்கள். இல்லை, இப்போ அன்றைக்கு ஒரு சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை முன்வைத்து இந்தியா முழுவதும் பல்வேறு இயக்கங்கள் செயல்பட்டன. காங்கிரஸ் அதில் முன்னின்று செயல்பட்டது. அப்போ அதற்கான ஒரு தேசிய பாடல் தேவைப்பட்டது, மக்களை உணர்ச்சி ஊட்டக்கூடிய விஷயங்கள் தேவைப்பட்டது. இன்றைக்கு 2026 ஏற்கனவே ஒரு தேசிய கீதம் இருக்கிறது. அதுவும் வங்காள மொழியில் எழுதப்பட்ட எல்லா மாநிலங்களையும் உள்ளடக்கிய ஒரு தேசிய கீதம் தான், அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்படிப்பட்ட சூழலில் இந்த தேசிய பாடல்னு ஒன்று விஷயத்தை கொண்டு வந்து அதை கட்டாயம் பாட வேண்டும்ங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கான தேவை என்ன இருக்கு? தேவை என்பது அவர்கள் வந்து சவார்கர் விரும்பியது இந்தியாவை இந்து ராஷ்டிரா என்று உருவாக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய RSSஐ உருவாக்கிய சவார்கருடைய ஒரு எண்ணம். இன்றைக்கு இந்திய தேசியம் என்று இருப்பதை இந்து தேசியம் என்று மாற்ற வேண்டும் என்பதுதான் சவார்கர் வழிவந்த இன்றைக்கு RSSஆல் இயக்கப்படுகின்ற இன்றைக்கு ஒன்றிய அரசு ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய திட்டமும் அதனுடைய நோக்கமும் ஆகும். எனவே நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இன்றைக்கு காங்கிரஸ் வந்து அதல பாதாளத்திற்கு சென்று விட்டது. நாட்டில் பொதுமக்களுடைய நம்பிக்கை இழந்தது மட்டுமல்ல, கூட்டணி கட்சிகளுடைய தன்னுடைய துரோக செயலால் கூட்டணி கட்சிகளுடைய நம்பிக்கை இழந்து இன்றைக்கு வந்து இந்தியா கூட்டணி சிதலம் அடைந்து விட்டது. எனவே வந்து இன்றைக்கு நம்ம எதிர்க்க ஆள் இல்லை என்ற ஒரு சூழல் இருக்க, இதுதான் தக்க சமயம்
நாம் வந்து இந்து ராஷ்டிராவை நிறுவுவதற்கு இதற்கு தான் எதிரிகள் இதுதான் த செகுலர் ஃபேப்ரிக் ஆஃப் த கண்ட்ரின்னு சொல்கிறோம்ல சார். இது வந்து சார் அரசியலமைப்பு சட்டத்துக்கு வைக்கப்பட்ட வெடி சார். உங்களுக்கு நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை அவமதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செயலை இன்றைய நேற்றைய தினம் இந்த சட்டத்தை நிறைவேற்றியதன் மூலம், இந்த மசோதாவை நிறைவேற்றியதன் மூலம் பாரதிய செய்திருக்கு. மறைமுகமாக காங்கிரஸ் உதவி பண்ணி காங்கிரஸோட நீண்ட கால திட்டம் அவங்களும் இப்போ வந்து கிட்டத்தட்ட சார் அந்த லைன் தானே எடுக்கிறாங்க. காங்கிரஸோட நோக்கம் என்னன்னா மாநில டு டீஸ்டபிளைஸ் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் த ரீஜனல் பார்ட்டி, மாநில கட்சிகளை வலுவிழக்க செய்வது தான் மாநில அதிகாரங்கள். அதனால தான் அந்த ஜவஹர்லால் நேரு காலத்தில், இந்திரா காந்தி காலத்திலேயே என்றைக்கு திராவிட இயக்கம் வந்து அரசியல் இயக்கமாக மாறியதோ பிறந்த அண்ணா அவர்கள் அரசியல் இயக்கமாக துவக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி வந்தார். அன்றிலிருந்து நம்மளோட வைத்திருக்க உங்களுக்கு மாநில சுயாட்சி கோரிக்கை தானே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அடிநாத கோரிக்கையாக இருந்து வருகிறது. அண்ணா அவர்கள் 1949 ராபின்சன் பூங்காவில் செப்டம்பர் 17 திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய பொழுது 3 முக்கிய குறிக்கோள்களை எழுதுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். அரசியலில் வடநாட்டு ஆதிக்கத்திலிருந்து விடுதலை. நல்ல அரசியலில் அவர் சொல்றது வடநாட்டு ஆதிக்கத்திலிருந்து விடுதலை. இன்று வரை நம்ம போராடிட்டு தானே இருக்கோம். ஆமாம், மாநிலங்கள் வடநாட்டு ஆதிக்கத்திலிருந்து விடுதலையா? இந்த வடநாட்டு ஆதிக்கத்தில் விடுதலை தான் நம்ம தமிழ் தாய் வாழ்த்து எதுக்கு 3வது இடத்துக்கு தள்ளப்படுது. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு புதிய அரசியல் கட்சி ஆட்சி பொறுப்பு கேட்டிருக்கு. இதற்கு முன்பாக அந்த பெரிய ஒரு பயணம்னா இல்லை 2 ஆண்டுகளில் அந்த கட்சி ஆட்சி பொறுப்பு கேட்டிருக்குது. கொள்கை தலைவராக பெரியாரையும் அம்பேத்கரையும் இன்னும் ஒரு சொல்கிறாங்க. அவங்களுடைய எந்த விதமான இதையும் வந்து எந்த கூட்டத்திலேயே எதுவுமே மேற்கோள் காட்டினது கிடையாது. அப்படியேப்பட்ட ஒரு கட்சியினுடைய ஆட்சியில் இப்போது தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. இது எந்த வகையில் சரியான விஷயமா நீங்கள் சார்? இது வந்து தமிழ் தாய் வாழ்த்தை நம்முடைய இதயங்களை எல்லாம் நெருப்ப வைத்து சுடக்கூடிய வகையில் இன்றைக்கு தமிழ் தாய் வாழ்த்தை யார் எழுதினாரோ திரு மனோன்மணியம் வாழ்த்து பாடலாக 1970ஆம் ஆண்டிலிருந்து டாக்டர் கலைஞர் அவர்கள் அரசின் சார்பில் கிட்டத்தட்ட 56 ஆண்டுகளாக அரசு விழாவில் முதல் பாடலாக. அதுக்கு ஒரு சின்ன வரலாறு இருக்குங்க. உங்களுக்கு வந்து வெள்ளைக்காரர்கள் ஆண்ட வரை தேர் ஒன்லி 3 ப்ராவின்சஸ். சென்னை மாகாணம், கல்கத்தா மாகாணம், பாம்பே மாகாணம். இன்று பிரசிடென்சி ஆஃப் பாம்பே, மெட்ராஸ் பிரசிடென்சி, அந்த கல்கத்தா பிரசிடென்சிட்டு 3 நாம் விடுதலை அடைந்த பிறகு 1956 மொழிவாரி மாநிலங்கள் நம்ம பிரிக்கிறோம். மதராஸ் ஸ்டேட்டுங்கிறதுல ஆந்திராவோட பகுதி, கர்நாடகாவோட சில பகுதி, கேரளாவுடைய பகுதிகள்லாம் இருந்துச்சு. மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கிற பொழுது அப்பொழுது மத்திய அரசு என்ன சொல்கிறது என்றால், நாம் புரிதல் அந்தந்த மாநிலங்களுடைய மொழி உரிமை, இன பாதுகாப்பு, கலாச்சார பாதுகாப்பு, இப்படி பண்பாட்டு பாதுகாப்பு இவற்றையெல்லாம் பேணி பார்க்கக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு நிலை வருகிற பொழுது கர்நாடகா போன்ற மாநிலங்கள் அந்த மாநிலத்திலிருந்து ஒரு கொடியவே உருவாக்கி கொள்கிறார்கள். எனவே நம்ம சுதந்திர பெற்று தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி ஆண்டு வந்தது காரணமாக அவர்களுக்கு நம்முடைய மாநிலத்துடைய தனித்தன்மையை கட்டி காக்க வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு கிஞ்சிட்டும் கிடையாது. பிகாஸ் தே வேர் கண்ட்ரோல்டு பை த ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி. மத்திய அரசை ஆண்ட இந்த ஜவஹர்லால் நேரு ஆகட்டும், இந்திரா காந்தி ஆகட்டும், அவர்களுக்கு கீழ் செயல்பட்ட அமைப்புகள் என்ற காலத்தினால் இங்கே மாநிலத்துக்கு என்று ஒரு பாடல் வேண்டும் என்று எண்ணவில்லை. ஆனால் பேர் அண்ணா அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆன பிறகு அவர் வந்து மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் மாநில பாடல்கள் இருப்பது போல நம் தமிழ் தாயை வாழ்த்தக்கூடிய வகையில் ஒரு பாடலை உருவாக்க வேண்டும் என்று அவர் அன்றைக்கு இருந்த மூத்தமிழர் டாக்டர் கலைஞர், டாக்டர் நாவலர், பேராசிரியர் போன்ற பெருமக்களுடெல்லாம் ஆலோசனை நடத்தி 3 பாடல்களை தேர்ந்தெடுக்கிறார். நம்முடைய பேரங்க அண்ணா நம்ம மீளாத்துறையில் 3 பாடல்கள் வந்து இருக்கு. தேர்ந்த அண்ணா காலத்திலே when discussions took place 3 songs were chosen. 3 பாடல்கள் தேர்ந்தெடுத்து அவங்க இதில் கன்சல்டேஷனில் ஆலோசனை அளவில் அதற்குள்ள இயற்கை பேரங்க அண்ணாவை நம்மிடமிருந்து பிரித்து விட்டுகிறது. பிறகு அது அண்ணா நோக்கம் என்னன்னா, அந்த காலத்தில் ஒவ்வொரு அரசு நிகழ்ச்சி துவங்குற பொழுது இறை வணக்கம்னு பாடுவோம் தெரியுங்களா? அரசு நிகழ்ச்சி துவங்குவது கல்லூரிகளும் பள்ளிகளிலும் இறை வணக்கம் தான் துவங்குவோம். அதுவும் நம்ம தடுக்க வேணாம், இறைவனுக்கு அந்த நம்பிக்கை. ஆனால் அதே நேரத்தில் நம் தமிழ் இறைவனுக்கு நிகராக நாம் மதிக்கக்கூடிய நம் தமிழ் தாய்க்கு ஒரு வாழ்த்து பாடல் வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் தேடுகிறார்கள். பிறகு அண்ணாவுடைய அடியொற்றி வந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் 1970ஆம் ஆண்டு மனோன்மணியம் சுந்தரனார் எழுதிய நீராறும் கடலூர் என்ற பாடலை நம்முடைய தமிழ் தாய் வாழ்த்து பாடலாக அறிவிக்கிறார்கள், அரசு ஆணை வெளியிடுகிறார்கள். அன்றிலிருந்து 1970 நாம் அதை பின்பற்றி வருகிறோம். கலைஞர் அவர்கள் மனோன்மணி சுந்தரனார் எழுதிய பாடலில் ஒரு வரியை கூர்ந்து கவனிக்கிறார். அதில் ஆரியம்போல் வழக்கு அழிந்து ஒளிந்து சீரிழமை திரும்பியந்து வாழ்த்துடுமே என்று வருகிறது. அப்பொழுது நாம் வாழ்த்து பாடுகிறோம், நாம் தமிழ் தாயை வாழ்த்துகிறோம். ஆனால் நாம் ஆரியத்தை எதிர்த்தவர்கள் தான். ஆரிய மாயை என்ற புத்தகம் எழுதியவர் தான் பேருங்க அண்ணா. ஆரிய மாயை என்ற புத்தகம் எழுதிய கூட்டத்தில் வந்தவர் தான்.
அண்ணாவை ஆசானாக ஏற்றுக்கொண்டவர் தான் டாக்டர் கலைஞர். சொல்றீங்களா? தாழ்ந்த தமிழகமே என்று எழுதினாலும் தமிழகத்தை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணம் தனிநபரை தாழ்த்துவதற்காக இல்லை. இப்படி வந்த நம்முடைய ஆனால் டாக்டர் கலைஞர் என்ன சொல்றாரு, நம் தமிழை தமிழ் தாயை வாழ்த்துவோம். அதே நேரத்தில் நாம் கொள்கை ரீதியாக எடுத்த ஆரியத்தை பாடுகிற பொழுதெல்லாம் நிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு கூட்டத்தினுடைய மனதை புண்படுத்த வேண்டியது அவசியம் இல்லை என்று மிக நேர்த்தியாக அந்த ஆரியம் போல் கலைஞருடைய பெருந்தன்மை ஆரியம் போல் வழக்கு அழிந்து ஒளிந்து என்று அந்த வரியை எடுத்து விட்டு மீதி இருக்கக்கூடிய வரிகளை சேர்த்து அப்படியே அந்த தமிழ் தாய் வாழ்த்தாக அவர் மாற்றுகிறார். அதுதான் அவர் பேரறிஞர் அண்ணாவிடம் கற்றுக்கொண்ட அந்த அரசியல் பண்பாடு, திராவிட இயக்கம் கட்டிய அரசியல் நாகரிகம். பல்கலைக்கழகத்தில் அதுவும் யார் அந்த பாடலை எழுதினாரோ அவருடைய பாடலுக்கே ஒரு சிறுமை நேர்ந்திருக்குது. இப்படிப்பட்ட சூழலில் நம்ம இந்த அரசு வந்து எதிரான நடவடிக்கையோ அதுக்கு எதிராக எந்த விதமான இதுவும் பண்ணாமல் இது அமைதியாக இருக்குது. உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து நான் விழாவை புறக்கணிக்கிறேன்னு மட்டும் சொல்றாரு. அப்படி செஞ்சா மட்டும் போதுமா சார்? அது வந்து சார் உள்ளத்தில் இருப்பது தான் உதட்டில் வரும். அவர்கள் எல்லாம் நான் தான் சொன்னேன், காங்கிரஸ் கட்சியானது எப்பொழுதுமே மாநில நலன்களுக்கு, மாநில உரிமைகளுக்கு, மாநில கட்சிகளுக்கு எதிரான விரோதமான போக்கை கொண்ட ஒரு அமைப்பு. அதனால நாம் யாங்க வந்து கூட்டணி ஆட்சி கூடாது, கூட்டணி கட்சியினருக்கு அமைச்சர்களிடம் தர மாட்டோம் என்று எதுக்கு திராவிட இயக்கம் தொடர்ந்து சொல்லி வருகிறது? நம்முடைய தளபதி அவர்கள் ராகுல் காந்தி என்னென்னமோ சொல்லி பார்த்தாரு ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று. ஏன்னா வந்து உழுக்க விட்டோம்னா இந்த மாதிரி கந்தரகோலம்லாம் நடக்கும். நம்முடைய உரிமைகள்லாம் எதெல்லாம் நாம் வந்து 1967 கட்டி காத்து வந்தோமோ அதெல்லாம் காவு கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த நபர்கள் உருவாக்கி விடுவார்கள் என்பதற்காகத்தான் நாம் வந்து அதற்கான வேலையே கிடையாது, நாங்கள் எதிர்க்கட்சியில் கூட அமர்வோமே தவிர உங்களை உள்ளுக்க வைத்து கட்டிச்சோத்தில் பெருச்சாலையை கட்டி கொண்டு நாங்கள் வந்து ஆள முடியாது என்று தெளிவாக முடிவெடுத்தார். நம்முடைய வெற்றி சின்னம், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னத்தில் நின்று வென்ற மதிமுகவுடைய சட்டமன்ற ராஜேந்திரன் இருக்காருங்கல்ல உங்களுக்கு, அவர் வந்து வைஸ் சான்சலர் அழைச்ச அந்த அழைப்புதலைவை திருப்பி அணித்து கிட்டத்தட்ட அந்த அழைப்புதலை வைஸ் சான்சலர் துணைவேந்தர் மூஞ்சில் தூக்கி எறிவதை போல என்ன புறக்கணித்தது மட்டும் அல்ல, அழைப்புதலை திருப்பி தூக்கி எறிந்து விட்டார். எனவே வந்து since he has given a lead, other MPs and MLAs have to follow suit. அதை கட்டாயம் பின்பற்ற வேண்டிய நிலைக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பியும் மற்றவர்கள் தள்ளப்பட்டது காரணமாக, எனவே அமைச்சராக இருக்கக்கூடிய நாம் இதில் கலந்து கொண்டால் இன்னும் வந்து அநேகமாக வீதிகளில் சுயமாக நடமாடுவது கூட ஒரு சிக்கலாக விடும் என்ற பயத்தின் அடிப்படையில் தானே அவர் வந்து அந்த நிகழ்ச்சியை புறக்கணித்தார். இது உணர்வுபூர்வமான நிகழ்ச்சி அல்ல. சட்டமன்ற உறுப்பினராக 5 ஆண்டு பணியாற்றிய தொகுதியிலிருந்து ஒரு கேள்வி. பழனியினுடைய அடிவாரத்தில், கோயில் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மடத்து, கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு மடத்து 2 கோடி ரூபாய்க்கு பதிவு செய்தார்கள். அது பற்றியான விவகாரம் பெரிய அளவில் கொழுந்து விட்டு இருந்தது. நீதிமன்றமே அந்த பதிவை நிறுத்தி வைத்திருக்கு. கடந்த திமுக ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட 8000 கோடிக்கும் மேலான கோயில் சொத்துக்களை மீட்டு கொடுத்தது அறநிலையத்துறையின் சார்பாக. அன்றைக்கு அமைச்சராக இருந்த சேகர் பாபு அவர்கள் 8000 கோடிக்கு மேலான அரசு கோயில் சொத்துக்களை மீட்டு கொடுத்தார். இப்படியான சூழலில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இது நீங்கள் அந்த தொகுதியில் இருந்து 5 ஆண்டுகள் பணியாற்றிருக்கீங்க. 60 ஆண்டுகள் அரசியல் வரலாற்று இல்லாத அளவுக்கு அண்ணன் சேகர் பாபு அவர்கள் அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த பொழுது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகர் முதல்வர் அண்ணன் தளபதியார் அவர்களுடைய ஆணையேற்று துணை முதல்வர் நல்லன்போடு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேல ஆக்கிரமிக்கப்பட்ட இல்லை சார், எத்தனையோ பல்லாயிரம் கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தி வரலாறு படைத்தார் சார். நீங்க சொன்னது போல 8000 கோடி ரூபாய் மதிப்புள்ள தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு சொத்துக்கள் எல்லாம் மீட்டு அறநிலையத்துறைக்கு ஒப்படைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது? இதுவரை கட்டி காக்க வந்த பழனி தண்டாயுதபாணி சுவாமி மடத்துக்கு சொந்தமான ஒரு இடம், அது வந்து பஸ் ஸ்டாண்ட், அதை வரக்கூடிய பக்தர்கள் இலவசமாக பயன்படுத்தக்கூடிய பஸ் ஸ்டாண்டாக அது ஒதுக்கப்பட்டிருந்த பழனி முருகன் கோயிலோட வாகன நிறுத்த இடமாக வைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த இடம் வந்து பழனி முருகன் கோயிலுக்கு ஒப்படைக்கப்பட்டு விட்டது. சில தனியார்கள் உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றம் வரை சென்று இது வந்து தண்டாயுதபாணி மடத்துக்கு சொந்தமானது, கோவிலுக்கு என்று எடுத்துக்கொண்டார்கள் என்று வழக்கு தொடுத்த நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளை ஆகட்டும், உச்ச நீதிமன்றமாகட்டும், இல்லை இது தனியாருக்கு கிடையாது, யார் அந்த மடத்துடைய நிர்வாகியாக இருந்தார்களோ பூர்வீகமாக அந்த சொத்து யாருக்கு பாதிக்கப்பட்டதோ அவர்கள் அந்த இடத்தை பழனி முருகன் கோயிலுக்கு, அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலுக்கு எழுதி கொடுத்து விட்டார்கள். எனவே இது கோவில் நிலம் என்று தெளிவான தீர்ப்பு வழங்கிய பிறகு இன்றைக்கு இந்த புதிதாக வந்த இந்த ஆட்சி, திரு ஜோசப் விஜய் தலைமையிலான ஆட்சியில் நம்ப முடியாத அளவிற்கு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த இடத்தை
ஒரே நாளில் தனியார்கள் வந்து அவர்களுடைய பெயரில் வந்து பட்டா போட்டு இருக்கிறார்கள் என்றால் அந்த சூழ்நிலைன்னா ஏற்கனவே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு மூவ் நடந்தப்ப ரிஜிஸ்ட்ரார் வந்து அதை நான் வந்து பதிய முடியாது, கோவிலுக்கான இடம் என்று சொன்னது மட்டுமல்ல, கோவிலுக்கு கடிதமும் எழுதி விடுகிறார். ஆமாம், கோவிலுக்கு கடிதமும் எழுதி விடுகிறார். எனவே வந்து அவர் வந்து ஒரு நாள் விடுப்பில் செல்ல அறிவுறுத்தப்படுகிறார். பிறகு இன்னொருத்தர் வந்து இன்சார்ஜ் போடுறாங்க, கொடைக்கானல் வந்து இடையில ஒருத்தர் இன்சார்ஜ் போடுறாங்க, அவரும் மறுத்து விடுகிறார். ஓகே. எனவே கொடைக்கானலிருந்து இந்த ஜஸ்டின் மணிகண்டன் என்பவரை தருவித்து ஒரு நாள் டியூட்டியாக போட்டு அந்த அன்றைய தினம் வந்து இந்த நிலம் பதிவு செய்யப்படுகிறது என்றால் இப்படி எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் யார் இந்த அவசர ஏற்பாடுகளை செய்தது? இந்த அவசர ஏற்பாடுகளை செய்த தங்கள் வசதிக்கு ஏற்ப ஒரு அதிகாரிகளை மாற்றி செய்து விடுப்பில் அனுப்பி விருப்பமில்லாத அதிகாரிகளை விடுப்பில் அனுப்பிவிட்டு தங்கள் வசதிக்கு ஒத்துழைக்கக்கூடிய ஒருவரை, இன்ஃபேக்ட்டுங்க பழனியில் வந்து ரெகுலர் சப் ரிஜிஸ்ட்ரார் லீவில் போனால் அருகில் இருக்கக்கூடிய சத்திரப்பட்டியிலேயோ அல்லது விருப்பாட்சியிலேயோ அல்லது கீரனூர்ல இருக்கக்கூடிய சப் ரிஜிஸ்ட்ரார்கள் தான் டியூட்டி போடுவாங்க. நியர்பை ஸ்டேஷன் தானே. பள்ளி தாலுகா ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் லீவ்னா தாலுகா ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் தான் போடுவாங்க இன்சார்ஜ். ஆனால் இவர் வந்து கொடைக்கானல இருந்து கொண்டு வந்து 50 கிலோமீட்டர் கொண்டு வந்து அவரை போட்டு இதை பதிவு பண்ணுறேன்னா அதற்கு அவருக்கு தைரியமும் மேலிடத்தினுடைய அது யார் அந்த உத்தரவிட்டு அவரை செயல்பட வைத்த அவருக்கு பாதுகாப்பு வழங்கிய அதிகார மையம் எது? முதலில் பதிய மறுத்தாரே சப் ரிஜிஸ்ட்ரார், அவர் கோயிலுக்கு தகவல் சொல்லிடுறாரு. எப்படி வந்து இந்த கோயில் நிலத்தை பதிய வர்றாங்க, நான் வந்து மறுத்துட்டேன்ட்டு. அதற்கு உடனே ஏன் கோவில் நிர்வாகம் திருக்கோயில் நிர்வாகம் விழித்து கொண்டு செயலாற்றவில்லை? இணையானவர் அமைதி. ஆனால் பாரு சும்மா அதை இன் ஆர்டர் டு சேவ் ஹிஸ் ஃபேஸ் அவர் ஒரு அப்ஜெக்ஷன் லெட்டர் மட்டும் டிஓ லெட்டர் மட்டும் இப்படி வந்தால் பதிய தேவையில்லை என்று சொல்கிறார். அவருக்கு டெம்பரவரி ப்ரொமோஷன். மிஸ்டர் மாரிமுத்து வாஸ் ஜேசி ஜாயின்ட் கமிஷனர். he was promoted as additional commissioner on a temporary basis. எங்கேயாச்சும் ப்ரொமோஷன் வந்து தற்காலிகம்னு கேள்விப்பட்டிருக்கோமா? பிறகு வெற்றிகரமாக இந்த பதிவு முடிந்தவர்கள் அவருக்கு ப்ரொமோஷன் வந்து நிரந்தரமாக்கப்பட்டு இங்கே வந்து நீங்கள் அப்பா உனக்கு வேணுங்கிற செஞ்சிடறான், நீ இதை பெருசு படுத்தாத, நாங்கள் பதிவு பண்ணிட்டு ஓடிடுறான். அங்கே ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் இருக்கிற இடத்துல தான் உங்களுக்கு தெரியும் லாட்டரி சீட்டு வியாபாரம் படுஜோராக நடக்கும். பிடிச்சிட்டீங்க. பழனியில் வந்து மிகுந்த மரியாதைக்குரிய அண்ணன் நமக்கெல்லாம் ரொம்ப வேண்டியவர், நல்ல மனிதர், பெருமாள் லாட்டரி என்றே ஃபேமஸ். பெருமாள் அண்ணன் லாட்டரி பெருமாள் அப்படிங்கிறோம். அவர் வந்து நல்ல தான தர்மம்லாம் பண்ணக்கூடியவர், லாட்டரி பெருமாள்னு. அதே மாதிரி லாட்டரி ஜீவான்னு சொல்லுவோம். இப்படியெல்லாம் ஜெயலலிதாமா அந்த லாட்டரிக்கு தடை விதிக்கிற காலத்துக்கு முன்னால் பழனியில் வந்து லாட்டரி வந்து சென்னையோட மதுரையோட கொடிகட்டி பறந்த இடம். என்னென்ன சென்டிமெண்ட்டு, முருகனை கும்பிட்டு வந்துட்டான் ஒரு சீட்டு வாங்குவான், நம்மளுக்கு இது அதிர்ஷ்டம் அடிக்கும், பக்தியை பார்த்து விட்டு அந்த இடத்துல வந்து நம்ம இந்த இடத்த கைப்பற்றிட்டோம்னா என்ன, ஒருவேளை இப்போ வந்து இந்த டாஸ்மாக கூட தனியார் மயமாக்குவதாக தீவிரமாக சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் மக்கள் மத்தியில் இவர்கள் வாக்களித்த இளைஞர்கள்லாம் உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில் ரெஸ்டோ பார்லாம் கொண்டு வர்றதா எண்ணிக்கொண்டு இருக்கிறார்களே புரட்சிகரமா. அதை போல ஏன்னா இந்த சமுதாயத்தை சீரழிக்க ஏன்னா இன்னும் மூட நம்பிக்கையில் இவர்கள் தள்ள ஏன்னா சுயமாக சிந்திப்பதிலிருந்து இவர்களை முற்றிலுமாக விடுவித்து ஏன்னா இவர்களை வந்து ஒரு மாய வலையில் சிக்க இந்த லாட்டரி தொழிலையே நம்ம திறந்து விட்டுட்டோம்னா ஏன்னா எதிர்காலத்தில் அதற்கு ஒரு இடம் வேண்டும் என்ற அடிப்படையில் யாரோ ஒரு பெரிய சக்தி அங்கே உருவாகி இந்த அதிகாரிகளுக்கும் மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு ஆதரவு வழங்கியதன் காரணமாகத்தான் இவ்வளவு பெரிய மோசடி நடந்திருக்க வேண்டும் என்பதுதான் நான் கேள்விப்படக்கூடிய செய்தி. இன்னும் சொல்ல போனால் வடிவேல் ஒரு படத்தில் கிணத்த காணான்னு சொன்ன மாதிரி இன்னொரு இடத்துல பஸ் ஸ்டாண்டவே பட்டா போட்டாங்கன்னு சொன்ன மாதிரி பள்ளி முருகன் கோயில் நடத்தவே அதை மேற்படி அதே அந்த தற்காலிக பதிவாளர் வந்து அரசு அதே நாளில் பதிஞ்சிருக்காருங்க நேற்று. அப்போ வந்து ஒரு கும்பல் கிளம்பிடுச்சுங்க தமிழ்நாட்டில். ஒரு கும்பல் எங்கெங்கெல்லாம் கோவில் நிலங்கள் இருக்கு. நம்ம திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நம்ம வந்து ஆன்மீகத்துக்கு எதிரானவர்கள். ஆனால் இதில் வேடிக்கை என்ன தெரியுங்களா, திராவிட முன்னேற்ற கழகம் பெர்ஃபெக்டாக நீங்கள் சேகர்பா தளபதியார் அவர்களுடைய உத்தரவை ஏற்று 8000 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை மீட்டு அறநிலையத்தை ஒப்படைத்த நம்முடைய ஆட்சியை கிட்டத்தட்ட 10,000 கோயில்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் நடத்தி சாதனை படைத்த நம்முடைய ஆட்சிக்கு எதிராக என்ன அவ்வப்போது குரல் கொடுத்து வந்த பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த திரு ஹச்ராஜா, அப்போ அவர் உடம்பு முடியாமல் இருக்காருன்னு கூட வச்சுக்கோங்க, திருமதி வானதி சீனிவாசன், இன்னும் இருக்கக்கூடிய மற்ற எல் முருகன், இப்படி இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு பள்ளி கோயிலுடைய சொத்து சூறையாடி இருக்கிறது. வாய் மூடி மௌனியாக இருக்கிறார்கள். பெரிய ஒரு சந்தேகத்துக்கு இதற்கு என்ன காரணம்? பிகாஸ் இட் இஸ் த ப்ராக்ஸி ரூல் ஆஃப் த பிஜேபி. இட் இஸ் நாட் த
government run by the TVK exclusively. அது உண்மைதான். But at the biggest of BJP, this government is being run. இது பாரதிய இந்த ஜனதா உண்மை கட்சி. தெரியாம தான் பேராசிரியர் காதர் மொய்தீனும் ஆ. இடதுசாரிகளும் வீசி ஐயோ, அவர் பண்ற பேராசிரியர் காதர் மைதி மேல மற்ற அரசியல் கட்சி தலைவன் வைங்க, நம்மெல்லாம் படித்தவர்கள் என்ன, சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் நான் படித்தேன். பேராசிரியர்னாலே டாக்டர் சிஜே நிர்மல், வேர்ல்டு ஃபேமஸ் பேராசிரியர், ஹிஸ்ட்ரி அத்தாரிட்டி, அவர்கிட்ட படித்த பேராசிரியர்னால ஒரு தனி மரியாதை இருக்குங்க. அந்த அடிப்படையில் தான் நான் பேராசிரியர் காதர் மைதெல்லாம் மதிச்சுட்டு வந்தேன். ஆனால் நேற்று அவர் பேசியிருக்காரு, அப்துல் கலாமை போல இன்றைக்கு ஜோசப் விஜய் அவர்கள் இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருக்காருன்னு சொல்கிறாரு. பாவிங்களா, நாட்டில் அரசியல் ஆதாயத்துக்காண்டி மறைந்த மாபெரும் ஒரு விஞ்ஞானி, உலகம் போற்று ஒப்பற்ற விஞ்ஞானி, இந்தியாவை அணுசக்தியில் தன்னிறைவு பெற்ற ஒரு நாடு, சேட்டலைட் லான்ச்சிங்கில் இந்தியாவுக்கு இணை எந்த நாடும் இல்லை என்ற ஒரு நிலையை நம்மளுக்கு உலக அரங்கில் உருவாக்கிய ஒரு மாபெரும் விஞ்ஞானியை, ஒரு அறிவாளியை, இந்த தேசத்துக்காக வாழ்ந்து மறைந்த ஒரு தன்னிகற்ற ஒரு தலைவரை ஒரு தற்கொலை கூட்டத்தோடு ஒப்பிட்டு என்ன இப்படி அவமானப்படுத்துகிறார் என்றால் திரு காதர் மைதீன் அவர்கள் உண்மையிலே சுய சிந்தனைகளை எல்லாம் இழந்து விட்டாரா என்பதைத்தான் வேதனையோடு கேட்க வேண்டியது இருக்கிறது. வேதனையோடு. காரணம் என்னன்னா, இங்கே வந்து தேர்தல் முடிவு வந்த பிறகு என்ன சொன்னார், இன்றைக்கும் என்றைக்கும் நாளைக்கும் எங்கள் கூட்டணிக்கு தலைவர் தளபதியார் அவர்கள் தான், திராவிட முன்னேற்ற கழகம், இது அண்ணாவும் கன்னியத்துடைய காகிதம் இல்லத்தை உருவாக்கணும் என்ற கூட்டணி, எந்த காலத்திலும் எங்களுக்குள் பிரிவினை என்ற வார்த்தையை, அந்த பதமே பயன்படுத்தப்படாது என்று சொன்ன காதர் மைதீன் ஒரு மந்திரி கொடுத்தோன்ன இப்படி வந்து இது வந்து உங்களுக்கு இது கோவில்களில் வந்து இது போடுவாங்கல்ல, அது என்ன உருண்டுட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி இன்றைக்கு வந்து தன்னை மாற்றிக்கொண்டார் என்றால் உள்ளபடியே அவர் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் லாஸ்ட் இஸ் இமேஜ். தப்பான இவர் சொன்னால் சமுதாயத்தின் குரல் என்று நினைக்கிறார். சமுதாயம் திராவிட முன்னேற்றங்கள் சார். நேற்று கூட எதுக்கு சார் அண்ணன் ராசா அவர்களும் என்ன திரும்ப கனிமொழி அவர்களும் நேற்று நாடாளுமன்றத்தை அதிர வைத்தார்கள். எதற்காக? சிறுபான்மையினருக்காகத்தான் சார், சிறுபான்மையினருக்காகத்தான். இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கக்கூடிய சூழலில் இந்தியாவை ஒரு இந்து நாடாக, இந்தியாவை இந்த ராஷ்டிராந்திர மாற்ற முயற்சிக்கிறது மட்டுமல்ல, இங்கே வாழக்கூடிய இந்த மண்ணின் மைந்தர்களாக இருக்கக்கூடிய இந்திய விடுதலைக்காக போராடி அப்துல் கலாம் உட்பட இன்றைக்கு இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்ட இஸ்லாமிய மதத்தையும் இன்னும் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் மத சிறுபான்மையினரெல்லாம் நசுக்கக்கூடிய வகையிலே அவர்கள் எல்லாம் இந்த நாட்டிற்கு சொந்தமில்லாதவர்கள் போல, அந்நியரை போல அப்புறப்படுத்த நினைக்கக்கூடிய அந்த முயற்சி தான் இந்த வந்தே மாதர பாடல் என்பதை உணர்ந்து இன்றைக்கு இந்தியாவில் எந்த கட்சியும் இவ்வளவு பெரிய குரல் கொடுக்கல, திராவிட முன்னேற்றங்கள். எனவே அந்த சமுதாயம் அன்று இந்த நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் நம்முடைய தலைவர் தளபதி அவர்களையும் இளந்தலைவர்கள் ஒரு நாளும் மதிக்காது. காதர் மைதீன் என்ற தனிநபர் ஜோசப் விஜய்க்கு வந்து காவடி தூக்கலாம், ஆனால் சமுதாயம் என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பின்னால் தான் என்பது நிதர்சன உண்மை. நாம் செயலில் நிரூபித்துக் கொண்டு இருக்கிறோம். அதுபோக திரு வைகோ அவர்கள் சொல்லி, வைகோவை பத்தி அவர் சொல்றாரு, ஷேப்பர்ஸ் அண்ட் மைனர்ஸ். இதை எங்க தெரியுமா, அவர் எங்கேயுமே படிக்கிறது இல்லைங்க. பேருங்க அண்ணா வந்து மாநில சுயாட்சிக்காக நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரை, மாநில சுயாட்சியை பெறுவதற்காக மாநிலங்களுக்கு டிஎம்கே வில் ஆக்ட் லைக் ஏ ஷேப்பர்ஸ் அண்ட் மைனர்ஸ் என்று, என்ன மாநில சுயாட்சியை பெறுவதற்கு தடைக்கல்லாக இருக்கக்கூடிய அவற்றையெல்லாம் அகற்றி அதை பெறக்கூடிய வகையில் எப்படி இராணுவம் முன்னேறி செல்வதற்கு சேப்பர் கன்னிவெடிகளை அகற்றக்கூடிய ஒரு முன்படை செல்வோமோ அதை போல அந்த மாநில சுயாட்சி அடைவதற்கான கன்னிவெடிகளை அகற்றக்கூடிய ஒரு பெரும் சக்தியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும். எனவே மாநிலங்கள் நம்பிக்கையோடு மாநில சுயாட்சிக்கு குரல் கொடுங்கள் என்று நம்மை ஆளாக்கிய அறிவுலக ஆசான் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர் பயன்படுத்திய அந்த பதத்தை இன்றைக்கு கேவலம் ஒரு இயக்கத்தை காட்டி கொடுத்து விட்டு அங்கே போய் நாங்கள் ஜோசப் விஜய் அரசாங்கத்திற்கு ஷேப்பர்ஸ் அண்ட் மைனர்ஸாக நானும் என்னுடைய மகன் மைனர் மகன் துறை வைகோவும் இருப்போம் என்று இவர் தம்பட்டம் அடிக்கிறார் என்றால் உள்ளபடியே நான் வந்து என்ன பண்ணுறதுன்னா, சிங்கார வேலன் படத்தில் பாடகர் மனோ அந்த டீம்லாம் ஒரு குரூப் எல்லாம் அவங்க எல்லாம் இசைக்குழு, கமலஹாசனோட அற்புதமான படம், அதில் தன்னை வந்து வெஸ்டர்ன் மியூசிஷியன் மாதிரி தன்னை கற்பனை பண்ணிக்கிட்டு வடிவேல் வந்து அப்பப்போ ஏதோ இங்கிலீஷ் சொல்லுவார், இந்த கொசு தொல்லை தாங்க முடியலைன்னு நம்ம கவுண்ட் பண்ணி அடிச்சுவார். அது மாதிரி அரசியலில் பெரிய கொசு தொல்லையாக அந்த வைகோ இருக்காப்புல. சார் நன்றியே இல்லை சார், அன்றைக்கி சொல்கிறாப்புல ஒரே சிங்கிள் ஷாட் ஒரே அட்டாக்ல வந்து திமுக அதிமுக ரெண்டையுமே விஜய் வந்து அழிச்சு ஒழிச்சிட்டாருங்கிறார். அட பாதி நீ விளங்குவியா? நான் கேட்குறேன், இதை நீங்கள் தயவுசெய்து எடிட் பண்ணக்கூடாது. நீ விளங்குவியா?
18 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நீ நாடாளுமன்ற உறுப்பினர். நீ என்ன சாதாரண குறிக்குள்ள ஊராட்சின்றே பஞ்சாயத்து தலைவருங்க. சாதாரண குறிக்குள்ள ஊராட்சி பஞ்சாயத்து தலைவர். உன்னை வந்து 18 ஆண்டு காலம் ராஜ்யசபா எம்பியாக உருவாக்கினவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் உருவாக்கிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதேபோல் விருதுநகர் தொகுதியில் ஜெயலலிதா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உன்னை நிறுத்தி நாடாளுமன்ற மக்களவைக்கு அனுப்பினார்கள். அதே போல் நம்முடைய தலைவர் இவ்வளவு துரோகம் செய்த பிறகும் 2006 அமைய வேண்டிய ஆட்சியை கெடுத்து 2016 அமைந்திருக்க ஆட்சியை கலைஞர் தலைவர் அமைய வேண்டிய ஆட்சியை மக்கள் நல கூட்டணி என்று உருவாக்கி நாம் வந்து கடைசியில் கலைஞருக்கு நினைவிடம் பெறுவதற்கு உயர்நீதிமன்றம் வரை சென்று போராடி நம்முடைய தளபதி பெறக்கூடிய ஒரு இக்கட்டான நிலையை உருவாக்கிய துரோகி இந்த வைகோ. அந்த நிலையிலும் கூட நம்மை தேடி வந்த நேரத்தில் இதற்கு சீட்டு கொடுத்து இவருக்கு ராஜ்யசபா எம்பி மகன லோக்சபா எம்பி உருவாக்கி இன்றைக்கு அழகு பார்த்திருக்கக்கூடிய இந்த திராவிட இயக்கங்களை விஜய் வந்து ஒரே அடியில் வந்து அழிச்சு போட்டார்னு சொல்றியே திரு வைகோ அவர்கள், நீங்கள் அழிந்து விட்டீர்கள். உங்கள் சந்ததியினரை மனதில் வைத்து இது போன்ற பதத்தை பயன்படுத்துங்கள். எனவே வந்து அரசியல் யாரா வேண்டாலும் இருக்கலாம், வைகோ போல் வாழாதீர்கள் என்று அடிக்கடி சொல்வது அது நிரூபிக்காது. இறுதி கருத்தை எடுத்துக்கலாம், பொதுமக்கள் புரிஞ்சுக்குவாங்க. உங்களுடைய வருகைக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. மிக்க நன்றி. மீண்டும் திங்கள் இரவு 9 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.